Hi friends, welcome to Tutor Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்துங்க WP சம்மந்தமா தான் பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஜாவா சம்மந்தமா வீடியோ போட சொல்லி. இப்போ ஜாவாவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கான்செப்ட் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்க சரியா உங்களுக்கு தெரியும்னா தான் நீங்க ஜாவா முடிச்சு நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அதாவது ஜாவா ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அதனால் கன்ஸ்ட்ரக்டர் இந்த WP கான்செப்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஜாவா டெவலப்பர்ஸ். இப்போ அதை எப்படி செய்யுதுன்றது சரியாக பார்ப்போம். இங்கே பாருங்கள் ரைட். இப்போ எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் இட் இஸ் அ மெத்தட் தட் ஹேஸ் அ சேம் நேம் ஆஸ் அ கிளாஸ் நேம். கிளாஸ் நேமை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட் உருவாகும்னா அது சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டர். இப்போ பாருங்க இதுதான் கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் வச்சிருக்கேன். இதே ஸ்டூடெண்ட்ல பாருங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட். அப்ப the constructor is a method that has the same name as a class. இப்போ இதே நேம்ல கிளாஸ் நேம் இருக்குது நம்ம சொல்றது என்னது கன்ஸ்ட்ரக்டர். சரியா? ரைட். இப்போ இந்த எக்ஸசைஸை நம்ம செய்வோம். இப்போ நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று போட்டு கன்ஸ்ட்ரக்டர் சும்மா போட்டோன்னு எப்படி போட்டு கிரியேட் பண்ணுறேன். ரைட். இப்போ நான் கொடுக்குறேன் கிளாஸஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸை தான் நம்மளோட மெயின் மெத்தட் இருக்கும். ஓகே, நம்மளோட மெயின் மெத்தட் இருக்கும் இந்த கிளாஸில் தான். அப்போ இந்த கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் இங்கே நான் வந்து டெஸ்ட்னு சொல்கிறேன். டெஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட் நம்ம ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இல்லை மெயின் மெத்தடை இது பண்ணுறேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அதில் ரெண்டு மாதிரி டேட்டா கிரியேட் பண்ணேன். ஒன்று கிளாஸ் லெவல் டேட்டா, இன்னொன்று பேராமீட்டரிஸ் டேட்டா. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினிஷன் என்ன இந்த இதுதான் டெஃபினிஷன். ஓகே, இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா பப்ளிக் இந்த சேம் நேம் எடுக்கிறேன். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, சேம் நேம் ஆஸ் அ கிளாஸ் நேம். இந்த நேம்லேயே உள்ள ஒரு மெத்தட் நேம் இருந்துச்சுன்னா சொல்றது நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்டர். இட் இஸ் அ மெத்தட் விச் இஸ் த சேம் நேம் ஆஸ் அ கிளாஸ் நேம். இதே நேம்ல மெத்தட் ஒன்று உங்களுக்கு ஜாவாவில் இந்த கிளாஸுக்குள்ள இருந்துச்சுன்னா அது சொல்றது கன்ஸ்ட்ரக்டர். ரைட். இப்போ நான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து முதல்ல எழுதுக்க போறேன். இது வந்து கிளாஸ் உள்ளுக்கு நான் வந்து ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். சரியா? நான் ரெண்டு வேரியபிள் இன்ட் ஏ இன்ட் எக்ஸ்னு கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? ரைட். விளங்குச்சா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த விஷயம் இதில் வந்து செய்ய போற விஷயம் பாருங்க. இப்போ ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்து சொல்றது வந்து கிளாஸ் லெவல் டேட்டா. ரைட். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் உள்ளுக்கு நான் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போறேன். இப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்றது WP கான்செப்ட். பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்றது. இப்போ நம்ம க்ரெட் அப்ளிகேஷன் செய்யறதா இருந்தால் கூட நம்ம வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி பேக்ஹேண்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது கூட இந்த பேராமீட்டர்ஸ் வைஸ் ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான முறை ஜாவாவில். நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் இந்த மாதிரி தான் முறையில் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அதனால் இங்கே வந்து இது சேம் நேம்லேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு நேமில் கொடுத்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் சேம் நேமில் கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான விஷயம். இன்ட் ஏ இன்ட் ஒய். இப்போ இதுக்கு சொல்கிறது நம்ம என்னது பேராமீட்டரிஸ் டேட்டா. என்னன்னு சொல்லுவோம் பேராமீட்டரிஸ் டேட்டா. ஓகே, parameter is data. இல்லை parameters arguments சொல்லலாம். parameter is data. இது class level data. இது parameter is data. parameter data சொல்லுங்க. இல்லைனா parameter ஓ argument. parameter data ஓ arguments data. இப்போ ரெண்டுக்கும் argumentsனு சொல்லுவோம். parameters ரெண்டு சேம் தான் இருக்கு. ஓகே, இந்த மெத்தடுக்குள்ள இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுறது சொல்றது நம்ம என்ன சொல்றது arguments சொல்றது. ஓகே, இது வந்து class level data. இது வந்து parameter is data. இது எங்க இருந்து வரும்? இது எங்க இருந்து வருது? அதான் நம்ம சொல்லணும். எங்க இருந்து வரும்?
இது வந்து எங்கேருந்து வருது, ரைட்? இது எங்கேருந்து வருதுன்னா, இது நம்ம எங்கேருந்து இது எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட டெஸ்ட் கிளாஸ் இருக்குது பாருங்க. இந்த டெஸ்ட் கிளாஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் st1 சொல்லி கொடுத்தது ஈக்குவல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிற நேரம் நியூன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட். ஓகே ரைட். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் டெஸ்ட் கிளாஸ்க்கு. இந்த டெஸ்ட் கிளாஸில் உள்ள அவ்வளோ பேராமீட்டரிஸ் மெத்தட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து இந்த கிளாஸில் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை கிரியேட் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இதில் கிளிக் பண்ணுற நேரம் பாருங்கள், இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ண சொல்லுது. அதாவது இந்த எரர் கார்டு அட் த ஆர்கியூமெண்ட் டு மேட்ச். ஏன்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்டின்னு சொல்லி இப்போ அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் இந்த வாரம் நிறைய கன்ஸ்ட்ரக்டரில் இருக்குது, 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 ஆர்கியூமெண்ட்ஸையும் பாஸ் பண்ண சொல்லுது. அப்போ இன்ட் ஏக்கு 3 இதுக்கு 4. இப்போ பாருங்க இந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த எரர் போயிடுச்சு. சரியா? இப்போ நீங்கள் இப்படி பாஸ் பண்ணுற நேரம் என்ன ஆகும்னா இது ரெண்டும் போயிட்டு எங்கே ஸ்டோர் ஆகும்னா இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறது வந்து எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா நான் ஒன்று இன்ட் டாட்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம் இங்கே, இல்லைனா அங்கிட்ட கிரியேட் பண்ணலாம், பிரச்சனை எங்கே கிரியேட் பண்ணிட்டு டாட் ஈக்குவல் இங்கே எடுத்துட்டு இங்கே வந்து இதுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல் பண்ணணும். திஸ் டாட் எக்ஸ் ஈக்குவல் இந்த எக்ஸை ஈக்குவல் பண்ணுறோம். அடுத்தது திஸ் டாட் ஒய் ஈக்குவல் இந்த ஒய்யை ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ வந்து இப்போ வார வேல்யூஸை வந்து நம்ம எடுக்கணும். ஓகே இப்போ நான் திஸ் யூஸ் பண்ணி இப்படி எழுதியிருக்கனால நம்ம இப்படி டிரெக்டாகவே இப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வர்ற வேல்யூஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே இப்போ இது 2 இதில் வர வேல்யூஸ் இது 2 இங்கே நான் ஈக்குவல் பண்ணிட்டேன், அசைன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா இல்லை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு போட்டு எங்கன்னா இந்த டாட்ன்றது இப்படி பாஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஃப்ளோ. இந்த டெஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் st1ன்னு ஈக்குவல் நியூ ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த 2 வேல்யூவையும் நம்ம என்னத்தில் கன்ஸ்ட்ரக்டராக பாஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஆர்கியூமெண்ட்டில் 3 4. இது ரெண்டும் கணக்கை எங்கே வந்து பார்க்கணும்னா இந்த இங்கே வரும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது, சேமாக இங்கேயே இருக்குது. இது ரெண்டும் இங்கே பாஸ் பண்ணிட்டு இங்கே ரெண்டும் இந்த இந்த 2 வேரியபிளுக்கு அசைன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேங்க, டோட்டல்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டோட்டல்ன்ற வேரியபிளில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற 2 கொடுத்துருக்கேன். 3 4 வரப்பட்ட டெஸ்ட் கிளாஸ்ல இருந்து வந்த 3 4 இந்த 2 வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்து டோட்டலில் வந்து டிஸ்பிளே பண்ணிக்காது. இப்போ ரன் பண்ணி பாருங்க. இந்த 7 வந்துருச்சா? சிம்பிளாக ஃபில் பண்ணி வந்துருச்சு. ரைட். இப்போ இப்படி ஒரு முறையில் செய்யலாம், இல்லைன்னா இன்னொரு முறையிலையும் செய்யலாம். இது அது எப்படி செய்யறதுன்னா இது அப்படியே நான் இங்கே போடாமல் இங்கே எடுத்துறேன். எடுத்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். இன்ட் எங்கன்னா கால்குலேட். ஓகே இப்போ இது வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிற நேரம் நீங்கள் டேட்டா டைப்பை முன்னுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணி மெத்தட் கிரியேட் பண்ணீங்கன்னா இதுக்கு சொல்றதுக்கு நம்ம ரிட்டர்ன் டைப் போடணும். நீங்கள் பப்ளிக் வாய்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் போட தேவையில்லை. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகிறனால ரிட்டர்ன் டைப் போட்டே ஆகும். ரைட். இது எப்படி நம்ம ரிட்டர்ன் டைப் போடுறத நான் வந்து நம்ம வர வீடியோஸை சொல்லித்தரேன். இப்போ அதில் வந்து இதே மாதிரி நம்ம செப்பரேட்டாக இந்த டாட்டை எடுத்துட்டு இங்கே ஈக்குவல் இங்கே வந்து என்னது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி டிரெக்டாக போட்டு இங்கே வந்து நீங்கள் முன்னுக்கு டேட்டா டைப் யூஸ் பண்ணனால நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன்னா எதை ரிட்டர்ன் பண்ண போறீங்க? இது நிறைய பேருக்கு விளங்க தெரியாத ஒரு விஷயம். இந்த ரிட்டர்ன் பண்ண எதை ரிட்டர்ன் பண்ண போறீங்கன்னா
நீங்கள் கால்குலேட் பண்ண வேல்யூ இங்கே டோட்டலுக்கு அசைன் ஆகுது. இந்த வேல்யூவை தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. இப்போ டாட் இதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. இந்த டாட் எங்கே போகுதுன்னா இந்த கிளாஸ்க்கு போகும். போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளாஸில் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது ST1 சொல்லி இந்த ST1 டாட் இந்த டாட் தான் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இந்த டாட்ன்றது இல்லை, சாரி, இந்த கால்குலேட். டாட்ன்றது இது வேரியபிள், இந்த கால்குலேட்ன்ற மெத்தட். இப்போ இதை கால் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வரும். ஆன்சர் வரல. ஓகே ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா ஏன் ஆன்சர் வரலன்னு நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல நம்ம இப்போ எந்த டெக்ஸ்டும் பிரிண்ட் பண்ணி காட்டல, அதனால தான் ஆன்சர் வரல. அப்போ இதை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே இப்போ வெயிட் பாருங்க, இந்த ஆன்சர் வந்து 7 சேம் தான். இதில் என்ன செய்கிறோம்னா இது ரெண்டையும் முதல்ல அனுப்புகிறோம். இங்கே வருது. வந்ததுக்கப்புறம் இது ரெண்டும் நம்ம இந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிடும் ரெண்டும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு டாட்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்கோம். இந்த டாட்ன்ற வேரியபிள் இங்கே எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்த 2 வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா கூட்டிட்டு இந்த டோட்டலுக்கு அசைன் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதாது, இதை ரிட்டர்ன் பண்ணால் தான் அங்கே போகும், இந்த டெஸ்ட் கிளாஸுக்கு போகும். பிரிண்ட் பண்ண வேல்யூ திரும்ப அந்த கிளாஸ்க்கு அனுப்பணும், நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுற நேரம் இங்கே நம்ம என்னது இது வந்து என்னது இன்டிஜர் வேரியபிள். அப்போ இன்ட்ன்றது தான் இருக்குங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இங்கே போகும். இங்கே போகிறோன்னா இந்த மெத்தட் இங்கே கிரியேட் ஆகிருக்கணும் இந்த கிளாஸில். ஓகே, அப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் இந்த கிளாஸில் உள்ள இந்த மெத்தட் எடுக்கிறேன். கால்குலேட் இதை கால் பண்ணுற நேரம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். வெரி சிம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் எடுத்துங்க. தேங்க்யூ.